உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 2 to 3 weeks மேலே மவுத் அல்சர்ஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்தா டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். சிவியர் ஒரு கான்ஸ்டன்ட் டூத் பெயின் இருந்தா இஸ் இட் a ரெட் ஃப்ளாக் ஆர் நாட்? டெஃபினெட்லி ரெட் ஃப்ளாக். டூத் பெயின் வந்து சிவியராக வருதுனாலே ஏதோ ஒரு டீப் கேவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லது வந்து அந்த டூத்தில் ஃப்ராக்சர் இருக்கலாம். எல்லோரும் நினைக்கிறாங்க ஓரல் கேவிட்டி தான் மெயின் ரீசன் இந்த பேட் பிரெத்துக்கு. அது மட்டும் கிடையாது. ஓவரால் நம்மளோட பாடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் பேட் பிரெத் வரும். சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் கேவிட்டிஸ் வருது. ஸோ இது ஒரு பெரிய மித் ஆக்சுவலி. சாக்லேட் சாப்பிட்டா மட்டும் கேவிட்டிஸ் வரும்னு கிடையாது. எல்லாருக்குமே ஒயிட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட் ஒன்லி. அதோட இன்னொரு மித் வந்து வெள்ளையாக இருக்கிற பல்லு தான் வந்து ஹெல்தி டீத் அப்படின்னும் கிடையாது. ஸோ இந்த டீத் ஒயிட்னிங் டிஐஒயில் வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா அண்ட் லெமன் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டிஐஒய் மெத்தட். ஸோ இஸ் இட் ரியலி எஃபெக்டிவ் மெத்தட் ஆர் வில் இட் டேமேஜ் த டீத்? டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு ப்ரஷ் பண்ண போய் உங்களோட டீத் டேமேஜ் ஆகி அகைன் பல்லு வந்து பெர்மனெண்ட்டாக மஞ்சளாக மாற நிறைய சான்சஸ் இருக்குது. மஞ்சளாக மட்டும் மாறாது, பயங்கர சென்சிட்டிவிட்டி ஆகிடும். பல்லு வந்து பயங்கர கூச்சமாயிடும். ஸோ இது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட். திஸ் இஸ் கால் த ரெட் ஃப்ளாக் கிரவுண்ட். ஸோ நான் இதில் வந்து சில சிம்டம்ஸ் சொல்கிறேன் ரிலேட்டட் டு ஓரல் ஹெல்த். ஸோ இதில் எந்த மாதிரியான சிம்டம்லாம் ரெட் ஃப்ளாக், அதாவது இது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே போய் டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றத ரெட் ஃப்ளாக்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் இருக்குது ஆர் சிவியர் கம் பெயின் இருக்குது. டெஃபினட்டாக ரெட் ஃப்ளாக். நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு அலாம், ஒரு சைன் மாதிரி நமக்கு உங்கள் கம்மில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கம் வந்து அழுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட கம்ஸில் எப்போ ஒரு ஆர்கன்லேருந்து ப்ளீட் ஆகும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்க போய் தான். ஸோ அதனால் வேறு ஆர்கன்லேருந்து நம்ம ப்ளீடிங் ஆச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? கம்ஸ் மட்டும் நிறைய பேர் இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ளீட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 to 3 weeks மேலே மவுத் அல்சர்ஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்தா டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். ஏன்னா மவுத் அல்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 10 days தான். ஈஸியாகவே அது வந்து புண்ணு ஆறிடும். ஏன்னா ஒரு அட்வான்டேஜ் ஓரல் அல்சரை பொறுத்த வரைக்கும் வாய்க்குள்ளே இருக்கிறனால சலைவா செக்ரீஷன் இருக்குல்ல, ஸோ அதுவே வந்து அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதுவே வந்து புண்ணை வந்து ஈஸியாக வந்து புண்ணை ஆற்றிடும். ஸோ இது தாண்டி லாங் டேர்மாக இந்த அல்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஈவன் அல்சர்ஸை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விடுறீங்க, ஆறாத புண்ணு தான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லா அல்சரையும் கேன்சர்னு சொல்லலை. ஸோ க்ரானிக்காக ஒரு அல்சர் ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு, பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, மந்த்ஸ் கணக்கில் இயர்ஸ் கணக்கில் ட்ரீட் பண்ணவே இல்லை, அது வலிக்கவே இல்லை அப்படின்னா இன்னும் அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அது வலிக்காமல் இருக்கிறது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விடுறப்போ அது வந்து உங்களுக்கு வேறு ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடலாம். ஸோ முன்னாடி கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக். ஓகே. ஸோ 30s இருக்கவங்களுக்கே வந்து டீத் ஆடுற மாதிரி இருந்தால் ஷுட் தே கோ அண்ட் விசிட் அ டென்டிஸ்ட்? டெஃபினட்டாக விசிட் பண்ணோம். இதுவும் ரெட் ஃப்ளாக் தான். ஏன்னா பல்லு 30s பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்மனன்ட் டீத்தாக இருக்க போது. ஸோ இது உங்களோட 60s 70s வரைக்குமே நிறைய பேர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பல்லே ஆடாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் 30s பல்லு ஆடுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். சிவியர் ஒரு கான்ஸ்டன்ட் டூத் பெயின் இருந்தா இஸ் இட் a ரெட் ஃப்ளாக் ஆர் நாட்? டெஃபினெட்லி ரெட் ஃப்ளாக். டூத் பெயின் வந்து சிவியராக வருதுனாலே ஏதோ ஒரு டீப் கேவிட்டி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அல்லது வந்து அந்த டூத்தில் ஃப்ராக்சர் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து சிவியராக பெயின் கொடுக்கும். ஒரு நார்மலான ஹெல்த்தியான பல்லில் டெஃபினட்டாக பெயின் வராது. ஜா பெயின், நம்மளுக்கு வந்து வாய் ஓப்பனே பண்ண முடியல, லைக் ஓப்பன் பண்ணும் போது க்ளோஸ் பண்ணும் போது அந்த பெயின் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இஸ் இட் a ரெட் ஃப்ளாக்? டெஃபினட்டாக ரெட் ஃப்ளாக் தான். ஸோ ஜா பெயின்னா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும், டிஎம் ஜாயிண்ட் சொல்லுவோம், டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட். நம்மளோட மேண்டிபிள் வந்து நம்மளோட ஸ்கல் போனில் கனெக்ட் ஆகிற ஒரு ஜாயிண்ட் தான் இந்த டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட். ஸோ நம்ம வாயை திறந்து மூடுறப்போ இந்த ஜாயிண்ட்டில் ஒரு டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த டிஸ்க் வந்து ப்ராப்பராக ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறப்போ பெயினை, கிளிக்கிங் சவுண்ட் அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கிளிக்கிங் சவுண்ட் வரும், பெயின் வரும். சில பேருக்கு லாக் ஜான்னு சொல்லுவோம். ஸோ வாயை திறப்பாங்க, திரும்பி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அது இது பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஜா பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருக்குனாலும் நம்ம வாயில் வந்து அக்ளூஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். அதாவது ப்ராப்பராக கடிக்காமல்
இம்ப்ராப்பரான ஒரு பைட் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஜா பெயின் வரும். ஸோ அதுவுமே டெஃபினட்டாக ட்ரீட் பண்ணும். ஆல்சோ தூக்கத்தில் சில பேர் பல்லு கடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறப்பையும் அந்த ஜா பெயின் வரும். ஸோ அதையும் நம்ம இமீடியட்டாக ட்ரீட் பண்ணணும். சடனாக ஒரு பேட் பிரெத் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கு வந்து ப்ரஷ் பண்ணாலும் அந்த பேட் பிரெத் போகல அப்படின்னா இஸ் இட் ரெட் ஃப்ளாக்? அதுவுமே ரெட் ஃப்ளாக். எல்லாரும் நினைக்கிறாங்க ஓரல் கேவிட்டி தான் மெயின் ரீசன் இந்த பேட் பிரெத்க்கு. அது மட்டும் கிடையாது. ஓவரால் நம்மளோட பாடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் பேட் பிரெத் வரும். ஏன்னா நம்ம ஓரல் கேவிட்டி வந்து பிஹைண்ட் அனாட்டமி போய் பார்த்தீங்கன்னா உங்களோட நேசல் பேசேஜ், நம்மளோட அந்த ஜிஐ ட்ராக் ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட நேசல் பேசேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, லைக் உங்களுக்கு வந்து க்ரானிக் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது அப்படின்னாலும் வாய் வந்து பேட் பிரெத் வரும். ஆல்சோ உங்களுக்கு ஜிஐ ட்ராக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி அல்சர்ஸ் வருது, ரீகர்ஜிடேட் ஆகுது, இந்த ஏப்பம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் பேட் பிரெத் வரும். அல்லது டயபெட்டிஸ் இருந்தாலும் வரும், லிவர் டிசீஸ் இருந்தாலும் வரும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பேட் பிரெத்தோட இன்டர்லிங்க்ட். உங்களோட வாயை நம்ம ஆனால் 90% வாயின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமும் வாயும் 100% க்ளீன் ஆயிடுச்சு, ஒரு டென்டிஸ்ட்டை போய் ஸ்கேலிங்லாம் பண்ணுறீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராப்பராக ஒரு ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸில் இருக்கீங்க, அதுக்கப்புறமும் பேட் பிரெத் வருது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இஎன்டி ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு பாடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணுறது அவசியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ் another segment, this is called as myth breaking ground. நான் சில மிஸ்கான்செப்ஷன் ஆர் சில மித் which is related to oral health பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இதில் எதெல்லாம் மித் அண்ட் எதெல்லாம் உண்மை, ஆர் சம்டைம்ஸ் இட் கேன் பி a partial myth ஆல்சோ. அதெல்லாம் என்ன அப்படின்றது ஆஸ் அ டென்டிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் கேவிட்டிஸ் வருது. ஸோ இது ஒரு பெரிய மித் ஆக்சுவலி. சாக்லேட் சாப்பிட்டா மட்டும் கேவிட்டிஸ் வரும்னு கிடையாது. சாக்லேட்டும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், பட் நான் சாக்லேட்ஸை தாண்டி, அதாவது கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனிதிங் விச் இஸ் ஸ்டிக்கி, எனிதிங் விச் இஸ் ஹை இன் கார்போஹைட்ரேட் கண்டென்ட், ஸோ அதுவுமே கேவிட்டிஸ் காஸ் பண்ணும். ஈவன் உங்களோட பீட்சாஸ், பர்கர்ஸ் அண்ட் சிப்ஸு, பிஸ்கெட்ஸ், சாக்லேட்னால கேவிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு போய் பிஸ்கெட்ஸ்லாம் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கேவிட்டிஸ் தான் வரும். ஸோ நாட் ஒன்லி சாக்லேட்ஸ், மிச்ச எல்லா ஜங்க் ஃபுட்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸுமே வந்து கேவிட்டிஸ் காஸ் பண்ணும். நம்ம வந்து டீத்தை ஹார்டாக ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டீத் ஒயிட்னிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஹார்டாக ப்ரஷ் பண்ணால் பல்லு வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட் ஆயிரும்ன்ட்டு எல்லாரும் போட்டு பல்ல போட்டு தேய்க்கிறாங்க. அதுவுமே ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயம். ஏன்னா எனாமல்னு சொல்கிற பல்லோட ப்ரொடெக்டிவ் கவரிங் வந்து ஒரு திக்னஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து க்ரோவும் ஆகாது. ஸோ நீங்கள் இப்படி கான்ஸ்டண்ட்டாக தேய்க்கிறப்ப என்னதான் பார்க்க பல்லு ஹார்டாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டண்ட்டாக தேஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது இமீடியட்டாக ஒரே நாளில் நடக்காது, டெய்லி தான் ப்ரஷ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அந்த எனாமல் வந்து டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ரஷிங் மோஷனில் ஜென்டிலாக உங்களோட பல்லில் இருக்கிற டர்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் தேய்க்கணும். ஸோ நீங்கள் போட்டு தேய்க்கிறனால உங்கள் பல்லு வந்து அப்படியே இருக்கிற பல், நம்ம ஸ்கின்னை போட்டு தேய்ச்சா நம்ம டக்குன்னு ஃபேர் ஆகிடுவோமா என்ன, அந்த மாதிரி தான். ஸோ டீத்துமே வந்து டீத்துக்குன்னு கலர் இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஸ்கின்னுக்கு ஓவராலுக்கு ஒவ்வொரு கலர் இருக்கோ அது மாதிரி டீத்துக்குமே நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. ஸோ டீத்தோட ஷேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஒரு எல்லோ, ஒயிட் ஷேட், ஒரு கிரே ஷேட், அந்த மாதிரி எல்லா மிக்சர் ஆஃப் தான். என்னோட டீத் கலர் உங்களுக்கு இருக்காது. ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே ஒயிட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட் ஒன்லி அதோட இன்னொரு மித் வந்து வெள்ளையாக இருக்கிற பல்லு தான் வந்து ஹெல்தி டீத் அப்படின்னும் கிடையாது. ஸோ ஒரு பழுப்பு நிறத்தில் தான் வந்து பல்லே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் ஹார்டாக ப்ரஷ் பண்ணால் தான் உங்களோட பல்லு வந்து நல்லா ஒயிட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட நேச்சுரல் டூத் கலர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் டர்ட்ஸ் போகிற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, ப்ரஷிங் ட்வைஸ் அ டே வில் மேக் மை டூத் ஹெல்த்தி. இது மித் கிடையாது, இது ஃபேக்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ 2 times வந்து ப்ரஷிங் மேண்டேட்ரி. மார்னிங் ப்ரஷிங்கை காட்டிலும் நைட் ப்ரஷிங் வந்து ரொம்பவே மேண்டேட்ரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நைட் டைம் வந்து நம்ம ஃபுல் டே த்ரூ அவுட் த டே சாப்பிட்ருப்போம், அதில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வாயில் இருக்கும். ஸோ நம்ம நைட்டு ஒரு 8 hours 9 hours அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோடையே நம்ம படுத்து தூங்குறப்போ என்ன ஆகுனா, நைட்டு வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ஒரு ஷட் டவுன் ஆகுது. ஸோ இன்க்ளூடிங் அவர் ஓரல் கேவிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகுனா, சலைவா செக்ரீஷனும் கம்மியாகும். நம்ம வாயில் இருக்க சலைவரி கிளான்ஸ், அந்த உமிழ்நீர் சலைவா சுரக்கிறதும் கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கிளென்சிங் மெக்கானிசமே இருக்காது, வாயில் வந்து அந்த சுத்தம் பண்ணுறது இருக்காது. அண்ட் நம்ம தூங்குறப்ப யாராவது ஸ்வாலோ பண்ணுவோமா, எச்சில் முழுங்குறோம், எல்லாமே பண்ணுறோம், அது வந்து பகலில் தானே பண்ணுறோம். அண்ட் தண்ணியும் குடிக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா, அந்த ஒரு 8 hours வந்து அந்த பாக்டீரியா வந்து நல்லா க்ரோ ஆகிற மாதிரி நம்ம தூங்கிட்டு இருப்போம், அந்த உள்ளே இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதை பிரேக் டவுன் பண்ணி அது சில பை ப்ராடக்ட்ஸ் பண்ணி எல்லாமே வந்து அந்த ஏர்லி மார்னிங்கில் தான் இது பண்ணும். அப்போ தான் நம்ம மார்னிங் எந்திரிக்கிறப்போ அந்த வாயிலேருந்து பேட் பிரெத் வர்றது. ஸோ இதுதான் அந்த மெயின் ரீசன். ஸோ இதுவே நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த 2 minutes ஆஃப் ப்ரஷிங் பண்ணிட்டோம்னா அந்த
அந்த டெபாசிட்ஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிடல அப்படின்னா அந்த டூத் பேஸ்ட்டில் இஃப் சப்போஸ் நீங்கள் ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃப்ளூரைடுமே வந்து இட் ஹேஸ் அன் ஆன்டி கேவிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் த்ரூ அவுட் நைட் வந்து அதுவுமே வந்து உங்கள் பல்ல வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமில் வச்சுக்கும். ஸோ அதனால் கேவிட்டிஸ் ஃபார்மேஷன் அந்த டெண்டன்சிலாம் ரொம்பவே கம்மியாகும். ஸோ தட்ஸ் அ ஃபேக்ட். அப்போ அது மித் இல்லை. ப்ரஷிங் இமீடியட்லி ஆஃப்டர் ஈட்டிங் லெமன் ஆர் சிட்ரஸ் ரிலேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் வில் ப்ரொடெக்ட் த டூத். டெஃபினெட்லி மித்து தான் இது. ஸோ ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு எடுத்திங்கன்னா அதில் ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக ப்ரஷிங் பண்ணவே கூடாது. சிட்ரஸ் ஃப்ரூட் மட்டும் இல்லை, வாமிட்டிங் பண்ணுறீங்க, வாமிட் எடுத்தோன்னே எல்லாருக்குமே வந்து போய் ப்ரஷ் பண்ணிக்கணும்னு இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் பண்ணவே கூடாது, ஜஸ்ட் காகிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வாமிட் பண்ணுறப்பையோ அல்லது சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்றப்பையோ வாயில் வந்து நிறைய அந்த ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வாமிட் பண்ணுறப்போ நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட்ஸ் வந்து வாயில் வந்திருக்கும். ஸோ அது இருக்கிறப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ அந்த ஆசிட்ஸே நீங்கள் எல்லா பல்லுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி, அல்லது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் குடிச்சிருப்பீங்க, அந்த இருக்கிற அந்த ஆசிட்ஸ்மே வந்து சிட்ரிக் ஆசிட்மே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லா பல்லுக்கும். ஸோ ஆசிட் வந்து பல்ல அரிக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஈவன் நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த டயட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். டிப்பிக்கலாக அவங்களுக்கு வந்து பேலட்டல் சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸ், எஸ்பெஷலி அப்பர் டீத்தோட பேக் டீத்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிருக்கும், எரோடாக இருக்கும். ஸோ அது எதனாலனா அவங்க வந்து டெய்லி அந்த ஏர்லி மார்னிங் அந்த சிட்ரஸ் ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அப்படி குடிச்சிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அதை வாயில் உடனே இமீடியட்டாக குடிக்காமல் கொஞ்சம் நேரம் வாயிலே வச்சுட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் குடிக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக குடிக்கிறது, அண்ட் குடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறப்போ கான்ஸ்டண்ட்டாக இது டெய்லி அதை ரொட்டீனாக பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த எனாமல் வந்து டேமேஜ் ஆகும். எஸ்பெஷலி அந்த பேக் டீத் டிப்பிக்கலாக தெரியும் அவங்களுக்கு. ஸோ அது பெர்மனெண்ட்டாகவே நம்மளோட எனாமலை வந்து சுத்தமாக அரிச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடித்த உடனே அந்த ப்ரஷிங் வந்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட் குடிக்கிறீங்க, ரெகுலராக அந்த குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுனாலும் ஸ்ட்ரால யூஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டடாக குடிக்க வேண்டாம், டைல்யூட் பண்ணி குடிக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அதை குடித்ததுக்கப்புறம் டைல்யூட் பண்ணுற மாதிரி வாட்டர் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த டீத் ஒயிட்னிங் டிஐஒயில் வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா அண்ட் லெமன் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டிஐஒய் மெத்தட். ஸோ இஸ் இட் ரியலி எஃபெக்டிவ் மெத்தட் ஆர் வில் இட் டேமேஜ் த டீத்? டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த பேக்கிங் ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, நிறைய இப்போ போயிட்டுருக்கு, எஸ்பெஷலி இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம். ஸோ இது ரொம்ப பெரிய மித் ஆக்சுவலி. எதனால் அப்படின்னா இப்போ வந்து டீத் ஒயிட்னிங்குமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கலர் ஆஃப் டூத் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பல்லில் வந்து டர்ட்ஸ் வந்து இருக்கும், டர்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். அது நீங்கள் நார்மலாக ப்ரஷிங் பண்ணிங்கன்னா போகாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு எக்ஸ்போஸ்டு எனாமல் சர்ஃபேஸில் தான் வந்து அந்த ஒயிட்னிங் ஏஜென்ட்டே நம்ம போடணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டீத் க்ளீனிங் பண்ணணும். டீத் க்ளீனிங் டென்டிஸ்ட்டு தான் பண்ண முடியும். ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷனில் அதுக்கு எந்த ஒரு ஸ்டடீஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? டெஃபினட்டாக இல்லை. ஸோ அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் போடணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது, அதை எப்படி அப்ளை பண்ணி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கொஷின் மார்க். அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு எனாமல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானோ நமக்கு தெரியாது. சில பேர்லாம் பயங்கர கேவிட்டிஸ் இருக்கும், அதில் போயெல்லாம் நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி இந்த இன்க்ரீடியண்ட்லாம் போட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பல்லே டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுவே நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் ஒரு ஒயிட்னிங்னு பண்ணுறப்போ என்ன ப்ராப்பரான கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சுவலி டூத் ஒயிட்னிங் பண்ணணுமானு தெரியும். எல்லா பேஷண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு டூத் ஒயிட்னிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாகவும் பண்ணிக்கக்கூடாது. அண்ட் இப்போலாம் ரொம்ப ஃபேமஸாக டீத் ஒயிட்னிங் ஸ்ட்ரிப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ டீத் ஒயிட்னிங் வீட்லேயே நம்ம அந்த ஸ்ட்ரிப்ஸை நீங்கள் பீல் பண்ணி டீத்தில் ஒட்டி அது மாதிரி பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கெமிக்கல் வந்து சம் பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜி கூட காஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ஒயிட்னிங் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் பல்லில் தான் வைக்கணும். அதுவே கம்ஸில் பட்டுச்சுன்னா சம்டைம்ஸ் அலர்ஜி கூட வரலாம். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டியே இருக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரலாம். ஸோ இதுவே டென்டிஸ்ட் சூப்பர்விஷனில் நம்ம பண்ணுறப்போ போஸ்ட் ஆப் சென்சிட்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தான் ஒயிட்னிங்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் செகண்ட் சிட்டிங் தேர்ட் சிட்டிங் பண்ணுறப்போ இன்னும் பெட்டராக ஒயிட்னாகவும் ஆகலாம் பல்லு. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிஐஒய்ன்னு போய் நீங்கள் டீத்தை டேமேஜ் பண்ணாமல், ஏன்னா எனாமல்ங்கிறது ஒன்ஸ் டேமேஜ் ஆகிட்டுனா இட்ஸ் பெர்மனெண்ட். நீங்கள் ஸ்கின்னு கூட நீங்கள் டிஐஒயில் ஏதாவது பண்ணலாம். ஈவன் ஸ்கின்னுக்கு வந்து ஈவன் டெர்மட்டாலஜிஸ்டே சில விஷயங்களை சஜஸ்ட் பண்ணுறாங்க ஹோம் ரெமெடிஸாக. ஸோ எந்த டென்டிஸ்ட்மே நாட் ஒன்லி நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே டென்டிஸ்ட்டை நீங்கள் யார்கிட்ட இன்டர்வியூ எடுத்தீங்கனாலும் இந்த ஹோம் ரெமெடிங்கிற ஒரு கான்செப்டை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயம் எனாமல்ங்கிறது. ஸோ ஒன்ஸ் போயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக அது டேமேஜ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் டென்டிஸ்ட் போய் ஒரு ஒயிட்னிங், ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது டென்டல் ஒயிட்னிங் ப்ரொசீஜர்லாம். ஸோ டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் ஒயிட்னிங் பண்ணுறப்போ
ரிசல்ட்ஸுமே பெட்டராக இருக்கும், ஒரு ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் டிஐஒயில் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால கேவிட்டிஸ் வந்து க்யூர் ஆகும். ஸோ இந்த ஆயில் புல்லிங் கான்செப்ட்டு குட் ஆர் பேட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட்டு தான் நீங்கள் கேட்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில் புல்லிங் நான் படித்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறப்போ வாயில் இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து இது வந்து அப்சார்ப் பண்ணி நம்ம அதை நம்ம வாயில் நல்லா கொப்பிளிச்சுட்டு ஸ்பிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இதை அப்சார்ப் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணுது நம்ம பாடியிலேருந்து. ஸோ இது பர்டிகுலராக கேவிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணுமானா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லில் அந்த ஸ்டிக்கியான பார்ட்டிகல்ஸை நம்ம பல்லில் படிய விடாமல் தடுத்தாதான் கேவிட்டிஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பல்லில் ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து டெபாசிட் ஆக விடுறீங்க, ஸ்டிக்கி ஃபுட்ஸை அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக கேவிட்டிஸ் வந்து வரதான் செய்யும். ஸோ ஆயில் புல்லிங் எப்படி இது இன்டெரக்ட்லி லிங்க்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால ஸ்டிக்கி ஃபுட்ஸ்லாம் வரப்போகிறது இல்லைல்ல, அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற பிரிஸ்டில்ஸ் தான் க்ளீன் பண்ண போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில் புல்லிங் வந்து கேவிட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணாது. சார்கோல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால டீத் ஒயிட்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீத் ஒயிட்னிங் நடக்கும். ஏன்னா சார்கோல் டூத் பேஸ்ட் வந்து இது வந்து ஹைலி அப்ரெசிவ் கண்டென்ட் இருக்கிற ஒரு டூத் பேஸ்ட். அதாவது பல்லு வந்து நிறைய அந்த கிரானுலேட்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஸ்மூத். ஸோ அது இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்ம பல்லில் வந்து லைட்டாக எரோட் பண்ண சான்சஸ் இருக்குது. இமீடியட்டாக உங்களுக்கு ஒயிட்டாக தெரிஞ்சாலும் நாள்பட நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அகைன் எனாமல் டேமேஜ். ஸோ எனாமல் தான் வந்து பல்ல ஒயிட்டாக வச்சுக்கும். அதுக்கு அடுத்து வந்து லேயர்ஸ் இருக்குல்ல பல்லில் லேயர்ஸ், நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டென்டின்கிற லேயர், செகண்ட் லேயர். ஸோ இது வந்து எல்லோவாக தான் இருக்கும். ஸோ எனாமல் லேயர் அந்த ப்ரஷ் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ எனாமல் டேமேஜ் ஆச்சுன்னா செகண்ட் லேயரான டென்டின் எக்ஸ்போஷர் நடக்கும். ஸோ டென்டின் லைட்டாக தெரிஞ்சாலே பல் வந்து எல்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு ப்ரஷ் பண்ண போய் உங்களோட டீத் டேமேஜ் ஆகி அகைன் பல் வந்து பெர்மனெண்ட்டாக மஞ்சளாக மாற நிறைய சான்சஸ் இருக்குது. மஞ்சளாக மட்டும் மாறாது, பயங்கர சென்சிட்டிவிட்டி ஆகிடும், பல் வந்து பயங்கர கூச்சமாயிடும். ஸோ இது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ சார்கோல் டூத் பேஸ்ட் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ண கிடையாது, நான் மட்டும் இல்லை, டென்டிஸ்ட் யாருமே அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் மித் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ரொம்ப சூடாக இல்லை ரொம்ப சில்லுன்னு நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட டீத் அஃபெக்ட் பண்ணும். டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். டீத்துக்கு சென்சேஷன் இருக்கும், நம்ம பாடியில் எப்படி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் சென்சேஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம பல்லுக்கும் சென்சேஷன் இருக்கும். இப்போ கம்ஸில் சென்சேஷன் பார்த்தீங்கன்னா பெயினுங்கிற வரது. டீத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சென்சேஷன், நம்ம பாடியில் எந்த ஆர்கனுமே சென்சிட்டிவாக இருக்காது. அந்த சென்சேஷன் பல்லுக்குன்னு ஒரு கூச்சம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்மளோட பல்லுக்கு. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா அந்த செகண்ட் லேயர் நான் சொன்னேன் பல்லோட டென்டின் லேயர்லேருந்து வருது. ஸோ அந்த டென்டின்கிற லேயரில் நிறையா குட்டி குட்டி நர்வ் எண்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் ஆல்சோ வந்து அந்த டியூபியூல்ஸ் இருக்கும் டென்டின்குள்ளே. ஸோ அதில் வந்து சில ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பல்லில் ஏதாவது ஒரு ஹாட்டாவோ கோல்டாவோ ஒரு ஸ்டிமுலை தான் இது. ஸோ இந்த ஸ்டிமுலை கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த டென்டினல் டிபியூல்ஸ்குள்ளே அந்த ஃப்ளூயிட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அது சேஞ்ச் ஆகிறது தான் வந்து அந்த நரம்பை அஃபெக்ட் பண்ணி அந்த ஒரு சிவியர் அந்த சென்சிட்டிவிட்டி கொடுக்குறது. இப்போ வந்து ஒரு நல்ல பல்லு சென்சிட்டிவாக இருக்குமா, கூலிங்காக சாப்பிட்டா ஹாட்டாக சாப்பிட்டானா டெஃபினட்டாக இருக்கும். பட் நல்ல பல் எப்படி இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து அந்த கூச்சம் வந்து இருக்கும், உங்களுக்கு இமீடியட்டாக பேக் டு நார்மல் ஆகிடணும். ஆக்சுவலி உங்கள் பல்லில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, கேவிட்டிஸ் இருக்குது, அல்லது வந்து பல்லில் பயங்கரமாக தேய்மானம் இருக்குது. ரொம்ப வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா பல்லெலாம் எல்லா பல்லுமே பயங்கரமாக கூசுது, சும்மா ஒரு சாதாரண தண்ணி கூட குடித்தாலே கூசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா எனாமலுமே வியர் அவுட் ஆகிருக்கும், அந்த டென்டின்ங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப லாங் டியூரேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த சென்சிட்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு போயிடணும் இமீடியட்டாக, அது நார்மல். ஓகே, இதுவே கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக உங்களால் டாலரேட்டே பண்ண முடியாமல் அப்படியே பிடிச்சிட்டு அந்த பல்லையே அப்படியே பிடிச்சிட்டு சில பேர்லாம் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து நார்மல் கிடையாது, அப்நார்மல். ஸோ நம்ம பாட்காஸ்டோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா 3-2-1 ரூல் அப்படின்றத சொல்லுவோம். 3 things that everyone should do, 2 things to avoid, and 1 secret tip for everyone's oral hygiene. நீங்கள் எதை சொல்வீங்க? ஸோ 3 things everybody should do அப்படின்னா டென்டலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி ப்ராப்பரான ஒரு ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள், ஃப்ளாஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், டங்கையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு ஹெல்த்தியான டயட் நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து வச்சுக்கணும். ப்ளஸ் நிறைய தண்ணி குடிங்க. வாட்டருமே வந்து நம்ம ஓரல் கேவிட்டியை நல்லாவே க்ளீனாக வச்சுக்கும். அண்ட் சலைவா செக்ரீஷனும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ரோல் வந்து நம்ம கேவிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு. மூணாவது முக்கியமான விஷயம் டென்டல் விசிட் வந்து மஸ்ட்டு. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணிக்கோங்க. 2 things nobody should do அப்படின்னா ஒன்று வந்து ஹேபிட்ஸ், இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டு, டொபாக்கோ அந்த மாதிரி
விஷயங்கள் வந்து நம்மளோட ஓரல் கேவிட்டிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ ஸ்மோக்கிங் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேவிட்டிஸ் வரும். அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே பல்லெல்லாம் ஆடி விழுந்துரும். ஸோ நாட் ஒன்லி கேன்சர், பல்லுமே அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடும். அண்ட் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ஸில் டீத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து எந்த சிம்டம்ஸ் ஓரல் கேவிட்டியில் ஏதாவது ஒரு பெயின் வருதோ அல்லது வந்து ஏதாவது கம்ஸ் வந்து ப்ளீட் ஆகுதோ அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சிம்டம்ஸுமே வந்து இக்னோர் பண்ணாமல் அதை இம்மீடியட்டாக அதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுத்து டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. அண்ட் ஒன் சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து நீங்கள் தண்ணி குடிங்க. தண்ணி மட்டும் இல்லை, எப்போல்லாம் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ நல்ல வாயை வந்து காகிள் பண்ணுங்கள். மவுத் வாஷ் வந்து வேண்டாம், ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் நல்ல வாயை வந்து காகிள் பண்ணி எவ்ரி மீல்க்கு அப்புறம் நல்ல வாயை காகிள் பண்ணி ஸ்பிட் பண்ணிங்கனாலே அது வந்து ஓரல் கேவிட்டியை நல்லாவே க்ளீனாக வச்சுக்கும். ப்ளஸ் வந்து இந்த கேவிட்டி ஃபார்மேஷன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த டைம் கொடுத்து நான் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கு பொறுமையாக இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணால் போதுமா, 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணுமா, அண்ட் இந்த ஃப்ளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஹவு டு ஹாவ் அ ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் ஹேபிட்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓரல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அவங்க கல்டிவேட் பண்ணிக்கணுன்ற அந்த ஒரு புரிதல் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் திஸ் டைம் வித் அஸ் மேம். இன்னொரு டாபிக் கூட மீண்டும் வந்து சந்திக்கலாம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ. தேங்க்யூ.